ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு கிராமத்து முறையில அரைச்சு வச்ச ஒரு பக்காவான மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பாக்கலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இப்ப மீன் குழம்பு பண்றதுக்காக மீன் எடுத்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப மீன் அப்படியே தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்தது ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம 250 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கோங்க. அதையும் சேர்த்து இந்த மாதிரி லேசா வதக்கிக்கலாங்க. மீன் குழம்புக்கு வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை லேசா வதக்கி சேர்க்கும் போதே நமக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். நம்ம சின்ன வெங்காயம் லேசா வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. இது நல்லா ஆறட்டும். அதே பேன்லயே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 12 காஞ்ச மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது வந்து அளவான காரமா இருக்குங்க. காரம் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2-3 வரமிளகாய் கூடவே சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. $50 கிராம் மல்லி எடுத்து நான் நல்லா அரைச்சு வச்சிருக்கேங்க. இப்ப வந்துட்டு அதே வந்துட்டு இதுல சேர்க்க போறோம். மல்லி எடுத்து நாமளே பவுடர் பண்ணி சேர்த்தோம்னா நமக்கு வந்து மீன் குழம்பு கிராமத்து முறையில ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஆறட்டுங்க. ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இது கூடவே வந்துட்டு 1/4 மூடி தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சுக்கலாங்க. அதை அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம லேசா வதக்கி வைக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சுக்கலாங்க. அந்த மசாலா அப்படியே இருக்கட்டும். இப்ப குழம்பு தாளிச்சு விட்டுலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்துல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா வந்துட்டு இதுல சேர்த்துடலாங்க. பாருங்க, இப்ப வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா தண்ணியும் ஊத்திக்கலாங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளிய வந்துட்டு நான் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 டம்ளர் தண்ணியில ஊற வச்சிருக்கேங்க. அடுத்ததா இந்த புளித்தண்ணி 1 டம்ளர் புளித்தண்ணியும் வந்துட்டு இதுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுலாங்க. நாம வந்து இன்னைக்கு வந்து இது மல்லி மிளகாய் எல்லாமே நாமளே அரைச்சு சேர்த்திருக்கோம். அதனால வந்துட்டு மீன் குழம்பு நமக்கு ரொம்பவே சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. பாருங்க, குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மீன் எல்லாமே வந்துட்டு இந்த குழம்புக்குள்ள சேர்க்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மீன் எல்லாமே வந்துட்டு இந்த குழம்புக்குள்ள சேர்த்துடலாங்க. இந்த சூட்லயே வந்துட்டு நமக்கு மீன் ரொம்ப நல்லா வெந்துடுங்க. மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கலக்கி விட்டுடலாம். இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான கிராமத்து முறையில செஞ்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்டா கூட மீன் குழம்போட டேஸ்ட் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு இது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. சோ இது நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.